வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் பால்வாட்டிகா எந்த கேவியில் இருக்குது, பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 2, பால்வாட்டிகா 3 எந்தெந்த கேவியில் இருக்குது, அந்த கேவியில் எத்தனை செக்ஷனில் பால்வாட்டிகா நடைபெறுகிறது, மேலும் கிளாஸ் 1க்கு அட்மிஷன் எடுக்க போகிறீங்கள அந்தந்த ஸ்கூலில் எத்தனை செக்ஷன் இருக்குது, மேலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு பிரித்து கொடுக்கப்படுகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகிறது. நம்மளுடைய இந்த வீடியோவை முதல் முறையாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்துடன் நின்று விடாமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு. பார்க்குறவர்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே மக்களே, விரிவான விளக்கத்துக்கு நம்மளுடைய கம்ப்யூட்டர் திரையில் போய் பார்ப்போம் வாங்க. கேந்திர வித்யாலயோடைய சென்னை ரீஜனுடைய லிஸ்ட்டு, ஹோல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார், இதனுடைய டீட்டெயில். இந்த முதல்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது கேந்திர வித்யாலயா ஸ்கூலு. அடுத்து கிளாஸஸ் என்னென்னா பால்வாட்டிகா 3, பால்வாட்டிகா 1, கிளாஸ் 1, அதர் டீட்டெயில். எத்தனை செக்ஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஆர்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், 25% சொன்னேன். சர்வீஸ் ப்ரியாரிட்டியில் எஸ்சி 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசி என்சிஎலுக்கு 27%, சிஎஸ்சிஎஸ்என் இவங்க யாருன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு, அவர்களுக்கு 3% கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் சர்வீஸ் ப்ரியாரிட்டி சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டி சீட்டு போக மிச்சம் உள்ள சீட்டு. இதில் சர்வீஸ் ப்ரியாரிட்டின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சர்வீஸ் ப்ரியாரிட்டியில் சர்வீஸ் பர்சனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சீட்டு போக மற்ற ரிமைனிங் சீட்ஸை தான் நீங்கள் காஸ்ட் வாரியாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கள காமன் மேன், அவர்களுக்கு போகும். அதனால தான் சொன்னேன், ஆர்டியில் யார் ஒருத்தவங்க அப்ளை பண்ணீங்களோ அவர்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, முதலாவதாக கேவிஹெச்பிஎஃப் ஆவடி சென்னையில் இருக்குது. இதில் பால்வாட்டிகா 3 இருக்குது, அப்புறம் கிளாஸ் 1 இருக்குது. பால்வாட்டிகா 3ல் ஒரு செக்ஷனும், கிளாஸ் 1ல் 4 செக்ஷன் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் பார்த்துக்கோங்க, 40 சீட்டு, 160 சீட்டு. ஆர்டியில் மட்டும் 10 சீட்டு கொடுக்குறாங்க. இந்த 40ல் 10 சீட்டு ஆர்டிக்கு. அதே மாதிரி கிளாஸ் 1க்கு ஆர்டியில் 40 சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் காஸ்ட் வைஸ் எவ்வளோ பிரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. பால்வாட்டிக்காவில் 6 சீட்டு எஸ்சிக்கும், 3 சீட்டு எஸ்டிக்கும், ஓபிசி என்சிஎல்ல 11 சீட்டும், டிஏ சைல்டுக்கு 1 சீட்டும் கொடுக்குறாங்க. மீதமுள்ள சீட்டு யாருக்கு போகும்னா ஜென்ரல் இருக்காங்கல்ல அவர்களுக்கு போகும். ஓகேங்களா? அதே போல் கிளாஸ் 1ல் 4 செக்ஷனில் தான் 160 சீட் சொன்னேன். ஆர்டியில் 40 சீட்டும், எஸ்சிக்கு 24 சீட்டும், எஸ்டிக்கு 12 சீட்டும், ஓபிசி என்சிஎலுக்கு 44 சீட்டும், டிஏ கோட்டாக்கு 5 சீட்டும் கொடுக்கப்படுகிறது. ஓகே. அதே போல் கேவிஏஎஃப்எஸ் ஆவடி, அதில் பால்வாட்டிகா 3 இருக்குது. அதுலேயும் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. கிளாஸ் 1 4 செக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் சேம் தான். ஓகேங்களா? இதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. பால்வாட்டிகா 3னா பெரும்பாலான ஸ்கூலில் 3 எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாக ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. ஆனால் இந்த கிளாஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய செக்ஷன் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல 5 இருக்கும், சில இடத்துல 4 இருக்குது, சில இடத்துல 3 இருக்குது, சில இடத்துல 2 இருக்குது, சில இடத்துல 1 இருக்குது. சரிங்களா? அதாவது எந்த இடத்துல டெவலப் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வருங்காலத்தில் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் உண்டு. ஓகே. அதே போல் அடுத்து கேவிஓசிஎஃப் ஆவடி, அதில் பால்வாட்டிகா 3 இருக்குது, கிளாஸ் 1 இருக்குது. கிளாஸ் 1ல் 3 செக்ஷன் இருக்குது. பால்வாட்டிகா 1க்கு ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. டோட்டல் சீட் 40, ஆர்டியில் 25. ஸோ கிளாஸ் 120 சீட்டு தான் சொன்னேன் கிளாஸ் 1க்கு. இதில் ஆர்டியில் 30 சீட்டு கொடுக்குறாங்க. பாக்கி சர்வீஸ் ப்ரியாரிட்டியில்
18 9 33 4 டோட்டல் 90 சீட்டு. ஓகேங்களா? சிஆர்பிஎஃப் ஆவடி அதில் வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. அதில் பால்வாட்டிகா 3 அங்கே இல்லை. சரிங்களா? கிளாஸ் 1 இருக்குது. அதில் வந்து 4 செக்ஷன் இருக்குது. 160 குழந்தைகள் படிக்கிறாங்க. இதில் ஆர்டியில் மட்டும் 40% கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 24 12 44 5. ஓகேங்களா? ஓபிசி எல்லாத்துக்கும். ஓகே. அடுத்து கேவி அண்ணா நகரில் பால்வாட்டிகா 3 இருக்குது. அதில் ஒரே ஒரு செக்ஷன் தான். கிளாஸ் 1 இருக்குது. அதில் வந்து 4 செக்ஷன் இருக்குது. மக்களே, இந்த லிஸ்ட்டு வந்து டோட்டல் லிஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு நான் என்னென்னு சொல்ல போகிறேன்னா, எத்தனை கேவியில் பால்வாட்டிகா இருக்கா இல்லையா, அதில் எத்தனை செக்ஷன் இருக்குது அதை மட்டும் சொல்கிறேன். பாக்கி ஃபுல்லாக சேம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் அதை மட்டும் நான் ப்ரீஃப் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து கேவி அண்ணா நகரில் வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. 1. சரிங்களா? ஒரு செக்ஷன் இருக்குது. அதே போல் கிளாஸ் 1 வந்து 4 செக்ஷன் இருக்குது. கேகே நகர், சென்னை கேகே நகர் பால்வாட்டிகா 3 இருக்குது. அதில் ஒரே ஒரு செக்ஷன் தான். ஆனால் கிளாஸ் 1 வந்து 4 செக்ஷன் இருக்குது. கேவி ஐஸ்லாண்ட் கிரவுண்ட் அதில் வந்து பால்வாட்டிகா 3 ஒரு செக்ஷன் இருக்குது. கிளாஸ் 1க்கு வந்து 4 செக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து கேவி நம்பர் 1 தாம்பரம் அதில் பால்வாட்டிகா 3 வந்து 1 இருக்குது. அடுத்து கிளாஸ் 1 வந்து 3 செக்ஷன் தான் இருக்குது. 3 செக்ஷன்னா டோட்டல் சீட் வந்து 120. ஆர்டியில் 30 சீட்டு கொடுக்குறாங்க. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 18 சீட்டும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 9 சீட்டும், ஓபிசி என்சிஎலுக்கு வந்து 33 சீட்டும், டிஏ சைல்டு அவர்களுக்கு வந்து 4 சீட்டும், ஆக மொத்தம் 90 சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ரிமைனிங் சீட்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வந்து ஜென்ரலுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு. அடுத்து கேவி நம்பர் 2 தாம்பரம் இதில் வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. பால்வாட்டிகா 3 வந்து இருக்குது. கிளாஸ் 1 வந்து 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கேவி டிஜிக்யூஏ சென்னை பலவந்தாங்கல்ல பால்வாட்டிகா 3 இருக்குது. ஒரு செக்ஷன் இருக்குது. கிளாஸ் 1 இருக்குது. அதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. கேவி சிஎல்ஆர்ஐ அடையார் அதில் வந்து பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 3, அப்புறம் கிளாஸ் 1 இருக்குது. அதாவது பால்வாட்டிகா 1க்கும் பால்வாட்டி 3க்கும் ஒரு செக்ஷன் இருக்குது. கிளாஸ் 3க்கு வந்து கிளாஸ் 1க்கு வந்து 3 செக்ஷன் இருக்குது. இதில் பால்வாட்டிகா 1 போன வருஷம் தொடங்கினாங்க. இந்த வருஷமும் நடக்கும். அதில் பால்வாட்டிகா 1க்கு அட்மிஷன் இந்த வருஷம் நடக்கும். அப்புறம் பால்வாட்டிகா 3க்கும் அட்மிஷன் நடக்கும். ஆனால் இந்த பால்வாட்டிகா 2 ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா அது ஒரு ஆஃப்லைன். சரிங்களா? இந்த பால்வாட்டிகா 1 போன வருஷம் எந்த குழந்தை படித்ததோ அது பால்வாட்டிகா 2க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா பால்வாட்டிகா 3 அந்த ஸ்கூலில் இருக்காது. ஏன்னா பால்வாட்டிகா 2ல் பாஸ் அவுட் ஆன குழந்தை அப்படியே பால்வாட்டிகா 3க்கு ப்ரொமோட் ஆகி போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய வித்தியாசம். ஓகே. அடுத்து கேவி ஐஐடி சென்னை அதில் வந்து பால்வாட்டிகா 1 இருக்குது, பால்வாட்டிகா 3 இருக்குது. இதில் பால்வாட்டிகா 2 இருக்குது, பால்வாட்டிகா 3 இருக்குது. கிளாஸ் 1ல் 3 செக்ஷன் இருக்குது. ஓகே மக்களே. அடுத்து கேவி கில் நகர் இதில் வந்து கிளாஸ் 1 அது மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து 1 to ஆன்வர்ட்ஸ் இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து கேவி மீனம்பாக்கம் சென்னை. கேவி மீனம்பாக்கம் சென்னையில் வந்து எத்தனை இருக்குது பாருங்கள். சென்னையில் வந்து கிளாஸ் 1 வந்து 3 செக்ஷன் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து கேவி நம்பர் 1 அரக்கோணம் இதில் பால்வாட்டிகா 3 வந்து இருக்குது. அடுத்து வந்து கிளாஸ் 1 2 செக்ஷன் இருக்குது. 2 செக்ஷன் எவ்வளோ சீட் பார்த்துக்கோங்க. 80 சீட்டு டோட்டல் சீட்டு. இதில் 20 சீட்டு ஆர்டிக்கும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 12 சீட்டும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 6 சீட்டும், ஓபிசி என்சிஎலுக்கு 22 சீட்டும், அடுத்து வந்து டிஏ சைல்டுக்கு வந்து 2 சீட்டும். அதாவது சர்வீஸ் ப்ரியாரிட்டியில் மட்டும் 60 சீட்டு பிரிக்கப்படுகிறது. இந்த எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 80ல் 60 சீட்டு எப்படி போகுது அப்படின்னு பார்ப்பீங்க. 20 சீட்டு போயிடுச்சு அங்கே. பாக்கி நீங்கள் 12 6 22 22 அப்படின்னு கேட்டோம். 24 30 42 சீட்டு தானே போகுது. மிச்ச ரிமைனிங் சீட்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு பாக்கி சீட் போயிடும். ஓகேங்களா? ஓகே மக்களே. அடுத்து வந்து கேவி நம்பர் 2 அரக்கோணம் இதில் வந்து பால்வாட்டிகா இல்லை, கிளாஸ் 1 இருக்குது.
இதில் கிளாஸ் 1ல் 2 செக்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து கேவி தருமபுரி. இதில் வந்து கிளாஸ் 1 மட்டும்தான் இருக்குது, 1லேருந்து ஆன்வர்ட்ஸ் இருக்குது, அதில் 2 செக்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து கேவி நம்பர் 1 கல்பாக்கம் பால்வாட்டிகா 3ல் இதில் 1 இருக்குது, கிளாஸ் 1 வந்து 4 செக்ஷன் இருக்குது. ஓகே மக்களே, கேவி நம்பர் 2 கல்பாக்கம் இதில் வந்து பால்வாட்டிகா 3ல் 1 செக்ஷன் இருக்குது, கிளாஸ் 1க்கு 3 செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து கேவி விருதுநகர் பால்வாட்டிகா 3 இதில் வந்து 1 இருக்குது, கிளாஸ் 1 வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து கேவி காந்திகிராம் திண்டுக்கல் இதில் வந்து பால்வாட்டிகா 3 இல்லை, கிளாஸ் 1 மட்டும்தான் இருக்குது, அதில் 2 செக்ஷன் உள்ளது. கேவி நாகர்கோவில் அதில் வந்து பால்வாட்டிகா இல்லை, கிளாஸ் 1க்கு 2 செக்ஷன் இருக்குது. கேவி திருவண்ணாமலை இதுலேயும் பால்வாட்டிகா 3 இல்லை, கிளாஸ் 1ல் 2 செக்ஷன் இருக்குது. அடுத்து கேவி ஐஎன்எஸ் விஜய நாராயணன் திருநெல்வேலி கிளாஸ் 1 இருக்குது, அதில் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது, ஏன்னா இது போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கேவி உடுமலைப்பேட்டை இதில் கிளாஸ் 1 தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது உடுமலைப்பேட்டையில். அடுத்து வந்து கேவி நெய்வேலி இதில் வந்து கிளாஸ் 1 தான் இருக்குது, ஆனால் 3 செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கேவி பெரம்பலூர் இதுலேயும் கிளாஸ் 1 இருக்குது, அதில் 2 செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி ஏஎஃப்எஸ் தஞ்சாவூர் இதில் பால்வாட்டிகா 3 உள்ளது. சரிங்களா, இதில் 2 செக்ஷன் இருக்குது, கிளாஸ் 1 இருக்குது, இதுலேயும் 2 செக்ஷன் தான் இருக்குது. ஓகே, அடுத்து கேவி சியூடிஎன் திருவாரூர் இதில் பால்வாட்டிகா 1 பால்வாட்டிகா 3 கிளாஸ் 1 மூன்றுமே இருக்குது. 1 1 2 அதாவது ஒரு செக்ஷன் இருக்குது, பால்வாட்டிகா 1க்கும் 3க்கும், கிளாஸ் 1க்கு மட்டும் 2 செக்ஷன் உள்ளது. கேவி கோயம்புத்தூர் பால்வாட்டிகா 3 உள்ளது அதில். சரிங்களா, அதில் 40 சீட், அதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிளாஸ் 1க்கு 4 செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கேவி சூலூர் இதில் கோயம்புத்தூரில் இருக்குது, பால்வாட்டிகா 3ல் 1 கிளாஸ் 1ல் 5 செக்ஷன் இருக்குது. அடுத்து வந்து கிட்டம்பாளையம் இதில் கிளாஸ் 1 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி நம்பர் 1 மதுரை இதில் பால்வாட்டிகா இல்லை, கிளாஸ் 1ல் 4 செக்ஷன் இருக்குது. அடுத்து கேவி நம்பர் 2 மதுரை இது அவனியாபுரத்தில் இருக்குது, பால்வாட்டிகா 3 இதில் இல்லை, கிளாஸ் 1ல் 3 செக்ஷன் இருக்குது. அடுத்து கேவி ஐடிபிபி இடையப்பட்டி இதில் வந்து கிளாஸ் 1 இருக்குது, ஆனால் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி சிவகங்கை இதில் வந்து கிளாஸ் 1 அது மட்டும்தான் இருக்குது, அதில் 2 செக்ஷன் இருக்குது. அடுத்து வந்து கேவி ஐடிபிபி இலுப்பக்குடி இதுவும் சிவகங்கையில் தான் இருக்குது, இதில் கிளாஸ் 1ல் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி காரைக்குடி இதில் பால்வாட்டிகா இல்லை, ஆனால் கிளாஸ் 1 3 செக்ஷன் இருக்குது. அடுத்து கேவி மண்டபம் கேம்ப்பு இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இதில் வந்து கிளாஸ் 1ல் 2 செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அடுத்து கேவி ராமேஸ்வரம் இதில் கிளாஸ் 1ல் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி ஹெச்பிஎஃப் நீலகிரி ஊட்டியில் இருக்குது, இதில் கிளாஸ் 1ல் 2 செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து கேவி வில்லிங்டன் இதில் வந்து ஒரு கிளாஸ் 1ல் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து கேவி அரவங்காடு இதுவும் கிளாஸ் 1ல் 2 செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து கேவி நம்பர் 1 திருச்சிராப்பள்ளி இதில் பால்வாட்டிகா இல்லை, ஆனால் கிளாஸ் 1 மட்டும் 5 செக்ஷன் இருக்குது. ஆனால் அதில் 5 செக்ஷன்கள் உள்ளன. 5 செக்ஷனில் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 200 சீட்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து ஆர்டியில் 50 சீட் இந்த கேவி திருச்சிராப்பள்ளியில் நம்பர் 1ல். அடுத்து வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 30 சீட்டும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 சீட்டும் 15 சீட்டும், ஓபிசி என்சிஎலுக்கு 55 சீட்டும், மற்றபடி டிஏ கோட்டா அவர்களுக்கு வந்து 6 சீட்டும் இதில் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 150 சீட்டு. இந்த சீட்டு போக ரிமைனிங் சீட்டு வந்து யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரி. ஓகே, அடுத்து வந்து கேவி நம்பர் 2 ஹெச்ஏபிபி திருச்சிராப்பள்ளி திருச்சி இதுலேயும் கிளாஸ் 1 3 செக்ஷன் தான் உள்ளது. சரிங்களா, அடுத்து வந்து இதுவும் திருச்சி தான். கேவி கோல்டன் ராக் பனிமலையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து பனிமலையில் பொன்மலை கிளாஸ் 1ல் வந்து ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து பாண்டிச்சேரி கேவி நம்பர் 1 ஜிப்மர்
அங்கே இருக்குது. இதில் வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 சொல்லிட்டு 2 விதமாக நடக்குது. சரிங்களா? இதில் பால்வாட்டிகாவுக்கு வந்து 3 செக்ஷனும், பால்வாட்டிகா 2க்கு 3 செக்ஷனும், பால்வாட்டிகா 3க்கு 3 செக்ஷனும், கிளாஸ் 1க்கு 3 செக்ஷனும் உள்ளன. சரிங்களா? இதுவரை சரிங்களா? அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு சொல்லிட்டு நடைபெறும். ஸோ யாராவது கேவி பாண்டிச்சேரி ஜிப்மர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா யூஸ் படுத்திக்கோங்க. ஓகே, கேவி நம்பர் 2 காலாப்பேட் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? இதில் வந்து கிளாஸ் 1க்கு வந்து 2 சீட்டும், கிளாஸ் 1க்கு 2 செக்ஷன் உள்ளது. ஓகே, அடுத்து வந்து கேவி காரைக்கால் பாண்டிச்சேரி. இதில் வந்து கிளாஸ் 1 தான் இருக்குது. இதில் வந்து ஒரு செக்ஷன் தான் உள்ளது. அடுத்து கேவி மாகி. இதுலேயும் கிளாஸ் 1க்கு ஒரே ஒரு செக்ஷன் தான் உள்ளது. அடுத்து வாங்க அந்தமான் நிக்கோபாரில் கேவி போர்ட் பிளேயர் நம்பர் 1. இது சவுத் அந்தமானில் வரும். இதில் வந்து கிளாஸ் 1க்கு வந்து 3 செக்ஷன் உள்ளன. ஓகேங்களா? அடுத்து கேவி போர்ட் பிளேயர் நம்பர் 2. சரிங்களா? இதில் பால்வாட்டிகா 3 இருக்குது. இதில் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. கிளாஸ் 1 3 செக்ஷன் இருக்குது. ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவசரமாக சொன்ன மாதிரி இருக்கும் சிலருக்கு. புரியலைன்னா சொல்லிடுறேன் பாருங்கள். எல்லா கேவிலையும் மேக்சிமமான கேவியில் பால்வாட்டிகா 3 தான் இருக்குது. மேக்சிமமான கேவியில், அதாவது ரூரல் ஏரியாவில் எந்தெந்த கேவி இல்லையோ அந்த கேவிலாம் பால்வாட்டிகா இல்லை. அதே மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சியில் உள்ள கேவியில் ஃபுல்லாக இருக்குது. மதுரை தவிர்த்து, மதுரை பெரிய மாநகராட்சி ஆனால் அதில் இல்லை. மற்ற இடத்துல திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா? தஞ்சாவூர்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா லிஸ்ட்டை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தேவையின் உள்ளவர்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு ஏதேனும் டவுட்டுகள் உங்களுக்கு இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா மக்களே? சர்வீஸ் பீரியாரிட்டி கேட்டகரின்னா தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மக்களே, உங்களுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டியில் 25% சீட்டு சொன்னோம் பார்த்தீங்களா? அதை எப்படி எடுப்பாங்கன்னா, எஸ்சி கேட்டகரியில் 15, எஸ்டி கேட்டகரியில் 7.5, ஓபிசி என்சியில் 27%. சரிங்களா? அதே போல் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லைன்னா பிபிஎல் கார்டு வச்சுருக்கவங்க அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 15, 7.5, 27%, அதாவது இந்த 10 சீட்டை கூட இப்படித்தான் பிரிப்பாங்க. சரிங்களா? ஆனால் இதில் வந்து இடபிள்யூஎஸ் காரங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். உண்மையிலேயே வறுமை கோட்டில் யார் இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும், சான்சஸ் ஆர்டியில் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி சர்வீஸ் ப்ரியாரிட்டின்னா என்னென்னா, யார் ஒருவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். சரிங்களா? காஸ்ட் வாரியாக தான் கொடுக்கப்படும். அதாவது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15% சீட்டுனா 15% தான் கொடுப்பாங்க. அங்கே எஸ்டி பர்சன்டேஜ் வந்து 7.5னா 7.5 தான் கொடுப்பாங்க. ஓபிசி என்சிஎலுக்கு 27%னா 27 தான் கொடுப்பாங்க. டிஏ கோட்டாக்கு 3%னா 3% தான் கொடுப்பாங்க. அதே போல் ரிமைனிங் சீட் ஃபுல்லாக யாருக்கு போகும்னா ஜெனரல் கேட்டகரிக்கு போகும். ஓகேங்களா? இவர்களை தவிர்த்து வரவங்க ஃபுல்லாக ஜெனரல் கேட்டகரி. அதுலேயும் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க யாராவது அவைல் பண்ணாத இருக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சீட்ஸை அவைல் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் ஆர்டியில் அப்படி இல்லை, எல்லாருக்கும் காமன். சரிங்களா? ஸோ ஆர்டியில் அனைவரும் அப்ளை பண்ணலாம் ஆர்டிக்கு. ஆனால் இந்த சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் சர்வீஸ் பர்சனலுக்கு மட்டும்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பர்சனலுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. டிபெண்ட் அப்பான் த கேவி சொன்னேன், 4 கேட்டகரி சொன்னேன். ஒன்று டிஃபென்ஸ் கேட்டகரி, இன்னொன்று சிவில், அடுத்து வந்து ப்ரொஜெக்டர், அடுத்து வந்து ஐஹெச்எல் கேவி. ஸோ இந்த 4 கேவியில் எந்தெந்த பேஸ் பண்ணி வராங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அடுத்த கேட்டகரிக்காரங்களுக்கு அடுத்து பின்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் யார் வருவீங்கன்னா, டிஃபென்ஸ்காரங்க வராங்கன்னா அடுத்த கேட்டகரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி அவங்க வருவாங்க. 3வது கேட்டகரியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. 4வது கேட்டகரியில் யார் வருவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்
அட்டானமஸில் உள்ளவங்க வருவாங்க. ஓகேங்களா? 5th கேட்டகரியில் தான் நீங்கள் ஆஸ் அ காமன் மேன் நீங்கள் வருவீங்க. இந்த 5 கேட்டகரி இந்த 4 கேட்டகரியில் யாருமே அவைல் பண்ணலை சீட்டு. அந்த பட்சத்தில் தான் உங்களுடைய காஸ்டின் அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படும். சரிங்களா? யாருமே இதில் டவுட் ஆகாதீங்க. உங்களுக்கு தெளிவாக கேட்கணும்னா என்னுடைய ஃபோன் பண்ணுங்கள், நான் அதையும் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அதையும் நான் கிளியர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இதை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு வீடியோ பண்ணி கூட போடுறேன். ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பர்டிகுலர்லி அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. பால்வாட்டிக்கா எங்கே இருக்குது, கிளாஸ் 1ல் எத்தனை செக்ஷன் இருக்குது, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து சர்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொன்றா எடுத்து எல்லாமே வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளை ஒரு புதிய பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.